ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய பதிவு வக்ர கிரகம் தசா எப்படி இருக்கும்? மிக ரொம்ப ரொம்ப ரத்தன சுருக்கமான ஒரு கேள்வி. இதுவும் நமது நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி தான். சகாதேவன் சகா அப்படின்றவர் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. வக்ர கிரகம் தசா எப்படியா இருக்கும் சொல்லு பதில. ஒரே வார்த்தையில் வேலையை முடிச்சிட்டார். நம்மளும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடலாம். பாவ கிரகங்கள் வக்ரம் அடைந்தால், ஆக்சுவலாக 2 கிரகங்கள் வக்ரத்திலே இருக்கும். ராகு கேது ரெண்டுமே வக்ரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள். அது இல்லாமல் இந்த குஜாதி இவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி, இந்த 5 பேர் வக்ரம் அடைஞ்சால் அவங்க வக்ரம் அடையும் பொழுது தனது குணகாரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இப்படி சொல்லுவாங்கள்ல பொருள் அருள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் அந்த கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அதனுடைய குணத்தை தர மறுக்கும். அது ஒரு பாதகாதிபதியாகவோ அல்லது 6, 8, 12 கூடையவராக இருந்து இந்த கெடு கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அந்த கெடு பாதகங்களையும் பாவக குணங்களையும் தர மறுப்ப. அதாவது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்காது, சிரமத்தை கொடுக்காது, கொஞ்சம் தெம்பாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வக்ர கிரகம் வக்ர தசை தான் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போயிடலாம். அதுவே சுபகிரகங்கள் வக்ரம் அடைந்தால், அந்த வக்ர கிரகங்கள் சுபகிரகங்களாக இருக்கும் பொழுது அதுவும் அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய பலன்களை தர்றதுக்கு தயங்கும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய சுப பலன்களை நியூட்ரல் பண்ணி விட்டுரும். சுப பலன்களை தராது. சார் என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப சிரமம், நான் உனக்கு சிம்ம லக்னத்துக்கு 5 கூடைய குருவாக இருக்கேன், அதேமாதிரி மேச லக்னத்துக்கு 9 கூடைய குருவாக இருக்கேன், ஆனாலும் உனக்கு நான் தர வேண்டிய பலன்களை என்னால் தர முடியாதுப்பா, நான் வக்கரம் ஆகிட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்கிட்ட எக்ஸ்கியூஸ் வைக்காத, என்னால் தர முடியாது அப்படின்றத சொல்லி நிறுத்திக்குவாங்க. இட்ஸ் மீன் நியூட்ரல் ஆயிரும். அவங்களுக்கு அவங்களால வரக்கூடிய நல்ல பலன்கள் சுப பலன்கள் ஏறிய அதிர்ஷ்டமான பலன்களை தருவதற்கு அவங்களால முடியாது. இவ்வளோதான். இது ரெண்டுக்குமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வகையில் சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்றது வக்ரமாகும் பொழுது அப்படி அந்த கெடு கிரகங்கள் கெடுதியை செய்ய மறுப்பர், சுபகிரகங்கள் தன்மையை அதாவது சுபத்தன்மையை கொடுக்க மறுப்பர். அவ்வளோதான். கொடுக்க முடியாது, மறுப்பறல்ல, கொடுக்க முடியாது அப்படின்றத முடிச்சுக்கலாம். அது இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் ஆகும். ஒரு விஷயத்த சொன்னால் தானே நமக்கு தெளிவாக தெரியும். இது சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் கேள்வியை சொல்லி முடிச்சிட்டேன், அதோடு முடிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு அது நல்லா இருக்காது இல்லையா? எப்போவுமே நம்மளுடைய படக்காமெடிகளே இல்லை, கொஞ்சம் இழுப்பும் இல்லை, அதையும் சொல்லிடுறீங்க. இப்போ ரொம்ப ஜவ்வாக இழுக்காதையா, வளவளன்னு பேசாத, சொல்ல வேண்டியது என்னமோ அதையும் இந்த கேள்வி மாதிரி ரத்தன சுருக்கமாக சொல்லி பழகு அப்படின்னு சொல்லிடுறீங்க. நான் இழுக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ இந்த 2025க்கு அந்த மீனராசியில் 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் அது அந்த டென்சிட்டி அவ்வளோ இருக்குது. அதாவது உலக நடப்புகளில் அந்த கிரகங்களுடைய தாக்கம் என்ன அப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு லக்னமாக ராசியாக சொல்லும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி நம்ம இது கண்டென்ட் வீடியோ, அப்போ நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்து தான் ஆகும். இப்போ அதன் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் விரிவாகவே சொல்லிடுவோம். ஏன்னா ஒரே வார்த்தையில் நம்ம பதிலும் சொல்லியாச்சு. பாவகிரகங்கள் காரகத்துவத்தையும் பாவகத்துவத்தையும் தர்றதுக்கு மறுக்கும், சுபகிரகங்கள் தருவதற்கு முடியாது, அவ்வளோதான் அதற்கான பதில். ஆனாலும் இதை ஒரு 2-3 செக்டாரை எடுத்து நம்ம ஒரு விளக்கத்தை சொல்லலாம். இயற்கையான வக்ர கிரகம் அப்படின்றது இருக்கு. 2 கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, ராகு கேதுக்கள். அவங்க எப்போவுமே இடது கடிகார சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியதில் அப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பிரதட்சண வகையில் சுற்றி வரும் பொழுது இப்போ இயற்கையாகவே இவங்க வக்ர கிரகமாக இருக்கார். அவர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்கார். நம்ம ஒரு 2-3 பதில் சொல்லலாம். இப்போ என்ன தப்பாக போச்சு? அந்த இயற்கையான வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தனது தசா காலங்களில் மிக கடுமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க தான் கர்மாவை சேகரிக்கக்கூடியவர்கள். சுவாதி நட்சத்திரம் தான் சனி உச்சமாகக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் ராகு கர்மாவை பூராமே சனிகிட்ட கொடுத்துருவார். இந்த சனி கர்மாவை வாங்கி அவங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தான் சொல்லி கொடுக்குறாருங்க, அதனால் அந்த தசையில் கொடுப்பாங்க.
எப்போவுமே ராகு தசை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு செவ்வாய் தசை முடியுது, செவ்வாய் தசை முடிஞ்சோன்னா ராகு தசை ஆரம்பிக்கும் போது ஜாதகனோட தூக்கிட்டு அப்படியே அலைவார், ஒவ்வொரு ஜோசிகாரனா பார்த்துட்டு அலைவார். ஏன் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா, ஏதாவது கெடுத்துருமா செஞ்சிடும். ஏன்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த ராகு தசையில் வந்து ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. அல்லது இது வந்து நெடிய தசை அப்படின்னு சொல்லக்கூடிய 18 வருஷத்தில் வந்து ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கும், ஒரு 9 வருஷம் அதை முற்பாதி நல்லா இருந்ததுன்னா பிற்பாதியை கெடுக்கும், பிற்பாதி நல்லா இருந்தால் முற்பாதியை கெடுக்கும் அப்படின்றது வந்து இந்த நெடிய தசைகள் இருக்கக்கூடிய ஒரு கூற்று. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர் ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருப்பார், டக்குன்னு அதில் அடி விழுகும். என்ன பிரச்சனை? அப்போ தான் வந்து அவருடைய பிறந்த குறிப்பெல்லாம் எடுப்பார். எங்கே அந்த ஜாதகத்தை போய் பார்க்கலாம், அந்த ஜோசிகாரனை போய் பார்க்கலாம், அந்த ஆள் என்ன சொல்கிறேன் நல்லது சொல்கிறேன்னா இல்லை இனிமேல் ஏதாவது சிரமத்தை சொல்ல போகிறானா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்து எங்களை மாதிரி ஆளுகள் நாடி வருவாங்க. அப்போ அது நல்லா இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி அனுப்புவோம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அந்த ஜாதக நோட்டெல்லாம் தேடுவாங்க, அது வரைக்கும் தேடி இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த பிறந்த தேதி நேரம் ஊராது சொன்னால் என்னை மாதிரி ஆளுகிட்ட கொடுத்தாங்கன்னா ஜாதகத்துக்கு அனுப்பிச்சு இப்படி இப்படி இருக்குது பார்த்துக்குங்க, வழிபாடுகள் இப்படி செய்யுங்க, முதல்ல மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க முதல்ல அப்படின்னு சொன்னால் அதான் பரிகாரம். கேது தசை வெறுமனே 7 வருஷம் வச்சு காட்டுக்காட்டிடுவார். வெறும் 7 வருஷம் தான் அவருடைய தசை. இது வக்ர கிரகம். இந்த வக்ர கிரகங்களுடைய புத்தியை வந்து நம்ம கணிக்க முடியாத ஒரு விஷயம். இது ராகு கேதுக்களுடைய புத்தியை கணிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காரணம் தான் அந்த ராகு கேது தசைகள் வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து அலறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஜாதகத்தை பற்றியே பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாதகத்தை பற்றியே நினச்சிருக்க மாட்டாங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாதுங்க, நான் இது வரைக்கும் அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. என் பையன் கல்யாணத்துக்கு எடுத்தது, அந்த பையன் சொல்லுவான் என் கல்யாணத்துக்கு ஏதோ எடுத்து பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் இப்போ தாங்க நான் வந்து பார்க்குறேன். அப்படியே ஒரு 40-45 வயசுக்கு மேலே ராகு தசையோ கேது தசையோ அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் குடும்ப ஒற்றுமை ரீதியாகவும் தன் மக்களின் நலன் ரீதியாகவும் அவங்க எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வரக்கூடிய இந்த வக்ர கிரகங்களுடைய தசைகள். அது இயற்கையான வக்ர கிரகங்கள் தசை நடத்தும் போது கொஞ்சம் கடுமையான பலன்களை தரும். ஆனாலும் இந்த கிரகங்கள் சரியான இடத்துல உட்காந்துடுறாங்க, தசை நடத்தினாங்க அப்படின்னா நல்ல அரசபிடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய கிரகங்கள் 2 பேருமே செமத்தனமாக கொண்டு வருவாங்க. அந்த உயரிய மதிப்பில் ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்கார வைப்பார். அங்கே ஒரு மரியாதை கலந்த பயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து கேது உட்கார வைப்பார். அவர்கிட்ட போனாலே வந்து சர்வம் ஒடுங்கி நிற்கக்கூடிய இடத்துல அந்த கேது தசை நடக்கும்போது அந்த ஜாதகரை உயர்த்தி வச்சுருவார். இது வந்து கேதுனுடைய நிலைப்பாடு. அந்த ஜபர்தஸ்தா உட்காந்துருக்கிறது வந்து ராகுனுடைய அமைப்பு. அவருடைய கட்டுப்பாட்டில் வரும்பொழுது அந்த 18 வருஷம், ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து 18 வருஷங்கிறது மிக நெடிய காலம். ஒரு 4-18 போட்டோம்னா 4-1-4 4-32 72 வருஷம் ஆயுஷ் முடிஞ்சு போயிடும். அதில் ஒரு 12 வருஷம் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோமே, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ஒரு 7 வருஷம் மிக கடுமையான ஒரு விஷயத்த, ஒரு 7.5 வருஷம் தான் சனி இல்லையா, அந்த 7 சனி அப்படின்றது அது எவ்வளோ சிரமப்படுறோம். அது மாதிரி இந்த கேது தசை வரும்போது வெறும் 7 வருஷம் தான் முடிச்சு கட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அதேமாதிரி வந்து அன்பு கலந்த மரியாதையோடு அவர்கிட்ட போனால் அதான் தெய்வீக மரியாதையோடு போகக்கூடிய ஒரு அமைப்பில் கேது தசையில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. ஜபர்தஸ்தாக ஹானஸ்டாக உட்கார வைக்கக்கூடிய அமைப்பில் ராகு தசையும் உண்டு. ஆனால் அந்த 7 வருஷத்துலேயே முடிச்சு கட்டுறதும் உண்டு கேது தசை. 18 வருஷத்துக்குள்ளே வந்து அந்த 18 வருஷம் படாத பாடு, நாய்பாடு நரிபாடு, இது எல்லாமே நாய்படாத பாடு, நரிபடாத பாடு, பேய்படாத பாடு, நல்லா பேயே படாத பாடெல்லாம் படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து 18 வருஷத்தை கடக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம், சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் அந்த ராகு கேதுக்கள் செய்வாங்க, இயற்கை வக்ர கிரகங்கள். சரி, அவங்க இவங்கெல்லாம் எங்கே இருந்தால் நன்மையை செய்வாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆமையிடம் எருது சுறா கன்னி அப்படின்ற இடங்களில் வந்து ராகு இருந்தால் பூமேடைதனிலே துயிலும் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மகரம், மேச ரிஷபம், கடகம், கன்னி இந்த வீடுகளில் ராகு இருந்தால் அந்த ராகுனுடைய தசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரிய அந்தஸ்தான, அவங்க படுத்து தூங்கக்கூடிய மெத்த கூட வந்து பூ மாதிரி இருக்குமா, கொஞ்சம் கரடம்புரடா கூட இருக்காதான், பூ மாதிரி இருக்கக்கூடிய மெத்தையில் படுத்து தூங்கக்கூடிய அந்தளவுக்கு சொகுசு வாழ்க்கையை தரக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறார். ராகு மட்டுமே எடுத்துக்க முடியும். மேஷ ராசியில் ராகு இருந்ததுன்னா துலா ராசியில் வந்து கேது இருப்பார்ல, அவர் என்ன செய்வார்? இந்த ராகு கேது அப்படின்ற ஒரு டெஃபினேஷனே என்ன அப்படின்னா, ராகு இதையெல்லாம் விவரித்து கொடுக்கணும், பெரிதாக்கி கொடுக்கணும், பிரம்மாண்டமாக்கி கொடுக்கணும்னு ஒரு ஜாதகரை வந்து ஒசத்தி கொண்டு போகும்போது இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த ராகு செய்யக்கூடிய அனைத்து பிரம்மாண்டத்தையும் சுருக்கக்கூடியவன் கேது. விடமாட்டார், அவ்வளோ வேகத்தில் விட்டுற மாட்டான். ராகு ஆட வைப்பான், ஆட்ரி மகனே அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
அடுத்து வரக்கூடிய ராகு தசை முடிஞ்சோடனே குரு தசையில் வச்சு அப்படியே அமைக்கி வச்சிருவான் கேது. கேது எவ்வளவு சுருக்கி வைக்கிறானோ அந்த கேதுனுடைய தசையில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில் வந்து ராகு வசதி விட்டுருவான். ஏன்னா கேது தசைக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை, ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடியது குரு தசை. அந்த ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகுல என்னென்ன ஆட்டம்லாம் போட்டோன்னா அடுத்து வரக்கூடிய குரு தசையில் அப்படியே அமைங்கி பெரிய அப்படியே பழமாக யானை பழமான எந்திரிச்சு நிற்பான் அந்த ஜாதகர். கேது தசையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு 7 வருஷம் படாத வாடுங்க, மிகப்பெரிய கஷ்டங்க. ஆனால் சுக்கிர தசையில் வந்து பயங்கரமாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய 20 வருஷம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்களுடைய புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது புள்ளி இந்த ஓடிடியில் வரும்ல இப்போது அந்த ராகு அதான் கேதுனுடைய புள்ளி அப்படின்றது இப்போலாம் வந்து ஃபிலிம் கிடையாது, அது ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த சினிமா படம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல தியேட்டரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபிலிமெல்லாம் கிடையாது. இப்போது ஓடிடியில் வரக்கூடிய சின்ன டிஜிட், அந்த டிஜிட்டில் வரக்கூடியது தான் கேது. இந்த கேதுவை வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சு அப்படி விவரிச்சு விட்டோம்னா ஸ்க்ரீன் தான் ராகு. இதுதான் ராகு கேது. அது என்ன நடக்குதோ அதனுடைய அமைப்பை பூராமே கேது வச்சுருப்பான். நல்லது நடந்தாலும் சண்டை நடந்தாலும் வக்கரம் நடந்தாலும் மிகப்பெரிய கொலை பாதகங்களான செயல்கள் அந்த படத்தில் ஓடிட்டு இருந்தாலும் கேது தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ராகு வந்து அதை பிரம்மாண்டப்படுத்திட்டு இருப்பான். அப்போ இந்த ராகு கேதுனுடைய புள்ளி அப்படின்றது வந்து இதுதான் இணைவு புள்ளி. அப்போ ராகு செய்யக்கூடிய பிரம்மாண்டத்தை அனைத்துமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய கேது, கேது கொடுக்கக்கூடிய சுருக்கத்தை பூரா விவரித்து கொடுக்கக்கூடிய ராகு. இது சமயம் பார்த்து அடிச்சுருவாங்க 2 பேருமே. இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். லக்கணத்தில் உட்கார்றார் ராகு, அந்த லக்கணத்தில் 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருவார். சமுதாயம்னா என்ன, அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய அனுபவங்களை தரக்கூடியவன் கேது 7ல் உட்காந்தாங்க. ராகு நான் இப்படியெல்லாம் போகணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு செய்யணும்னு விட்டாதானே அது சாதாரணமான இடங்களில் உட்காந்தா கண்டிப்பாக அதை செய்ய விட்டுருவாங்க. 2 பேருமே செய்ய விட்டுருவாங்க. 2 பேருமே அந்த பர்மிஷன் கொடுத்துருவாங்க, பெர்மிட் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பர்மிஷன் கிராண்டட். ஆனால் அந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இடம் எருது சுறா கன்னி தானா, அதாவது கடகராசியும் மேச ரிஷப மகர கன்னி இந்த வீடுகளில் இருந்தால் நல்லதை செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நன்மையை தரக்கூடிய ராகு கேதுக்களினுடைய தசை நல்லா இருக்கும். அப்போ மேச ராசியில் உட்காரக்கூடிய ராகு அப்படின்றது மட்டுமே நம்ம எடுத்துக்கூடியது. இது வந்து இந்த இடத்துல சொன்னதுங்கிறது வந்து அது ஒரு அந்த பால பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அது அங்கே இருந்தாலும் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாக நமது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இதை விட வந்து இன்னும் திருத்திய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மூல நூல்களில் இருந்தேவும் அப்படியே மருவி வந்து இன்னும் தெளிவான இடங்களில் உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மூல நூல்களில் தான் சொல்லிட்டு வருது. நம்ம எதையுமே புதுசாக சொல்கிறதில்ல, எதையுமே சொல்லவும் முடியாது. கிரகங்களுடைய தன்மையை கணிக்க என்னோட வயசும் பார்த்தா அனுபவம் பார்த்தாது. அப்போ இதுங்களில் வந்து அந்த மூல நூல்களையே சொல்கிறது அந்த ஜோதிட சாஸ்திரமே சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது பொதுவாக ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 நல்ல இடமா இருக்கும். அந்த 3, 6, 11 உட்காரக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். அதுவும் கம்ஃபோர்ட் ஜோனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சாதகமான இடமா இருக்கும் பொழுது நன்மையை செய்யக்கூடிய ராகு கேதுக்களாக இருப்பார்கள். இதுதான் வந்து மிகப்பெரிய அந்த பயம் கடந்த அல்லது ஒரு தெய்வீகமான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடியவன் கேது, ஜபர்தஸ்தான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் ராகு எங்கெங்கே இருந்தார். பொதுவாக ராகுவிற்கு வந்து ரிஷப வீடு உச்ச வீடு. இந்த ரிஷப வீடு ராகு இருக்கும் பொழுது அந்த ரிஷப வீட்டிற்கு 3, 6, 11 சம்பந்தப்பட்டு வரக்கூடிய லக்னங்கள். ரிஷப வீட்டில் ராகு இது 3ஆ வரும்பொழுது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 3ல் வந்து ராகு உட்காந்துருக்காரு. இங்கே உச்ச ராகு மேக்சிமம் வந்து மிருகசீரிஷம் 1, 2 உட்காராமல் இருந்தால் நல்லது. மற்றபடி வந்து கிருத்திகை 4 அல்லது 2 இந்த இடங்களில் உட்காந்தா 2, 3, 4 சம்மந்தப்படலாம். ரோஹிணியுடைய நட்சத்திரம் அவருக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. இவர் இங்கே தான் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு. இந்த இடங்களில் ராகு இருக்கும்போது யூஸ்வலாகவே ஆட்டோமேட்டிக்காக கேது எங்கே வந்துடுவார், இங்கே வந்துடுவார். இது அவருக்கு உச்சமான வீடு. அப்போ இங்கே தான் ராகு கேதுக்கள் இருந்து இந்த மீன லக்னத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அடுத்த 6ஆம் இடம் தனுசு இந்த லக்னம் 6ல் 12ல் கேது மோட்சம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல வந்து கடகராசி கடக லக்னம். இந்த லக்னத்தில் வந்து 11ஆம் இடமாக இருந்து ராகு தசை நடத்தக்கூடிய அமைப்பில் இங்கே இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு வந்துடும் கேது. சூப்பராக இருக்கும். 3, 6, 11.
இப்போ இந்த இடங்களில் வரும்பொழுது மிக அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாராசிகளுக்கு அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பாதகாதிபதியாக வந்துடுவார். சில நேரங்களில் வந்து கவுத்து முற்றுவார். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நன்மையை செய்யக்கூடிய ராகுகேது தசைகளாக இருக்கும். இதை அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து ராகுகேதுக்களுக்கு வந்து அவங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டடான இடம் வந்து இது ரிஷபம் விருச்சிகம் வந்து உச்ச வீடுகள். இவங்களுக்குன்னு வந்து ஒரு நட்பு வீடுகள் அப்படின்றது இருக்கும் இல்லையா? அந்த நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேஷம் ராகுவிற்கு, சிம்மம் ராகுவிற்கு, அதே கேதுவிற்கு வந்து துலாம், கும்ப வீடு வந்து கேதுவிற்கு. அது அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு வீடு மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான வீடு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல இருந்தும் 3, 6, 11 வரும் பொழுது நன்மையை தரக்கூடிய ராகுகேதுக்களுடைய தசையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு வீடு இருக்கு. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா கடக வீடு வந்து ராகுவிற்கு மூலத்திரிகோணம், மகர வீடு வந்து கேதுவிற்கு மூலத்திரிகோணம். இந்த இடமும் இருந்து கிட்டத்தட்ட வந்து 3, 6, 11 வந்ததுன்னா அந்த ராகு தசையும் கேது தசையும் வென்று கொள்ளக்கூடிய தசைகளாக, நல்ல யோக பலன்களை தரக்கூடிய தசைகளாக இருக்கும் அப்படின்றத வந்து மாற்று கருத்து கிடையாது. இதில் 100% உண்மையாக இருக்கக்கூடிய தசைகளாக, நல்ல சுப பலன்களை தரக்கூடிய தசைகளாகவே அமையும் அப்படின்றதான் உண்மை. அப்போ எங்கெங்க ராகு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 இந்த 3 இடங்கள்ல வந்து ராகு இருந்து, இந்த சிம்மராசியில் ராகு இருந்து 1, 2, 3, 4 இந்த 4 இடங்கள்லையும் வந்து கேது இருக்கும்போது, மிஞ்சி போனால் இந்த இடங்களில் வந்து இந்த உபய ராசிகளில் தான் ராகு கேதுக்கள் இல்லை. மீதி எல்லா இடங்கள்லையுமே வந்து ராகு கேதுக்களுடைய அமைப்பு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. 3, 6, 11 இருக்கும் பொழுது நன்மையை தரக்கூடிய இந்த மீன ராசியும் தனுசு ராசியும் மிதுன ராசியும் கன்னி ராசிக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுதுமே பின் அமைப்புகளில் கேது இருக்கும் பொழுது, அதாவது மிதுன ராசி கன்னி ராசியில் பின் அமைப்புகளில் 15 டிகிரிக்கு பின்னால், தனுசு ராசி மீன ராசியில் வந்து 15 டிகிரிக்கு பின்னால் இருக்கும் பொழுதும் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பிலேயே வருவாங்க. இது போக கடகம், ரிஷபம், மேசம், கும்பம், விருச்சகம் இதெல்லாம் ராகுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய வீடுகள் தான். அதேமாதிரி கன்னி, மீன, ரிஷபம், தனுசு இதனுடைய பிற்பாதியில் கேது இருந்தால் நன்மையை தருவார். இந்த மாதிரி அப்போ ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்களாக இருக்கும் பொழுது மாற்றது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகுனுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. பொதுவாக வந்து கர்மாவை வாங்கக்கூடிய அவன் தானே, கர்மாவை அவங்ககிட்ட தான் கொடுக்குறான். அப்போ அவன் சம்மந்தப்பட்டு வந்தால் சனி சம்மந்தப்பட்டு வரும் பொழுது ராகு தசை கெடுக்கும், செவ்வாய் சம்மந்தப்பட்டு வரும் பொழுது ராகு தசை கெடுக்கும், சனி சம்மந்தப்பட்டு வரும்போது கேது தசையும் கெடுக்கும், செவ்வாய் சம்மந்தப்பட்டு வரும்போது கேது தசை கெடுக்கும். இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டு வர்றது. அந்த சம்மந்தப்பட்டு வர்றதுன்னா என்ன அதையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ ராகு கேது இங்கே உட்காந்து தசை நடத்திட்டு இருக்காங்க. மீன லக்னம். இந்த ராகுவிற்கு 5ஆம் இடத்துல கோணராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே சுக்கிரன் இருக்கார், சுபகிரகம். இங்கே சனி இல்லை, சுக்கிரன் இருக்கார், சுபகிரகம், பிரச்சனை கிடையாது. இங்கே ராகு ரோகிணியில் இருக்கார், பிரச்சனை கிடையாது. கார்த்திகை 2, 3, 4 இருக்கார், பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து மிருகசீரிஷம் 1, 2க்கு தான் வரக்கூடாது. அவர் வந்துட்டாலே சிக்கல் உருவாயிடும். ஏன்னா இங்கே வந்து மிருகசீரிஷம் 12, 7 கூட நான் வந்துடுவார். வம்பு வழக்குகள் எங்கே வரும்? சமுதாயத்தில் வரும், சம்சாரத்துக்கிட்ட வரும், வீட்டுக்காரர்கிட்ட வரும். இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடியவராக வந்துடுவார். முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி வந்து சிரமத்தை உருவாக்கி விடுவார். கேது இங்கே உட்காந்துருக்கார். இதுதான் ஒரு மானிட்டர். அப்போ இங்கே வந்து சுக்கிரன் நீச்சமான சுக்கிரன் எப்படியா நல்லா இருக்கும்? ராகுவிற்கு வந்து தசாநாதன் அப்படின்னு சொல்கிறவருக்கு வந்து 6 கூடையவன். இங்கே 6க்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து உட்காந்தார். சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பூரா எடுத்து செய்வார். நல்ல வாழ்க்கை, சந்தோஷமாக, நல்ல ஸ்பெகுலேஷன், ரொட்டேஷனில் நல்ல காசு, நெத்த சில்லறை பார்க்குறது, நல்ல வாசனை திரவியங்களெல்லாம் பூசிக்கிறது, ஆடை ஆபரணங்களில் வந்து நல்ல தெளிவாக ஜெய்ஜாண்டிக்க இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் மீன ராசிக்கு 7 சுக்கிரன் இருக்குது சார், சம்சாரத்தால் பிரச்சனை வராதா? அதனால் பிரச்சனை வரும், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கோணராசிகளை சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் அந்த சுக்கிரனுடைய நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக மீன ராசி, மீன லக்கணம், தனுசு லக்கணம், புதனுடைய மிதுன லக்கணம், கன்னி லக்கணங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு தான். அதில் 7லேயே வந்து சுக்கிரன் உட்காந்துடுறார். இங்கே இவர் வந்து 3, 8 கூடையனா வந்து இங்கே உட்காந்துடுறார் இல்லையா? மீன லக்கணத்துக்கு 3, 8 கூடையனா வந்து உட்கார்றார். ஆனாலும் திருமணம் நடக்கும்,
இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ராகு தசை நடக்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது வந்து என்ன சொல்கிறது, குடும்பம் மீறிய உறவு, திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சொல்கிறோம்னா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். மனசுக்கு இதம் அளிக்கக்கூடிய, சந்தோஷம் அளிக்கக்கூடிய, கொஞ்சம் ஜபர்தஸ்தாக இருக்கக்கூடிய வகையில் பணங்காசு சேர்ந்தாலே கொஞ்சம் சிரமம் சேட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்வார். அந்த இடத்துல மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லத்துணைக்கு வந்து கொஞ்சம் உடல் சுகவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கெட்டாலே இங்கேயும் கெடும். இந்த ஜாதகருக்கும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் வந்து அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவி பகுதியிலும் அந்த உற்பத்தி ஸ்தானங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்களையும் தரும். இந்த 18 வருஷத்தில் அதெல்லாமே அனுபவிச்சு முடிச்சுருவாங்க. இருந்தாலும் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்து நிற்கும் அப்படின்றத வந்து துளி கூட சந்தேகம் இல்லாமல் செஞ்சிருவாங்க. இங்கே அடுத்த கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. இங்கே ஒரு குரு நீச்சம், லக்னாதிபதியாக நீச்சமாயிடுறார். ஆனால் லக்னாதிபதி நீச்சமானாலும் ராகு சம்பந்தப்பட்டு வரும்போது லக்கணத்தினுடைய அமைப்பை அனைத்தையும் எடுத்து செய்யக்கூடியவன் ராகு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது. ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது சார், இங்கே ஏற்கனவே தோஷம் தான். குரு ராகு சேர்க்கை அப்படின்றது வந்து பொதுவாக அந்த சண்டால யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா. இந்த சுக்கிரனுடைய அமைப்பில் 7ஆம் இடத்துல சுக்கிரன்றது நீச்சமாகியே போனாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தசை நடத்தும் பொழுது பொதுவாகவே தசை நடத்தலினாலுமே கூட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் கரைக்க வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவ்வளோ அழகாக எடுப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேது வந்து குருவோடு சம்மந்தப்பட்டுறார், கேது வந்து சுக்கிரனோட சம்மந்தப்பட்டார். இங்கே வாங்க, இவருடைய அந்த திரிகோண வீடுகள் எடுத்தோம்னா லக்கணம் சம்மந்தப்பட்டிருந்தீங்க. இதே இந்த திரிகோணத்துக்கு வந்து கடகம் இங்கே சம்மந்தப்பட்டிருது, இங்கே கேது வந்து இங்கே சம்மந்தப்பட்டிருது. இப்போ இந்த 6 ராசிகளை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து ராகு கேது தசைகள் நடக்கும் பொழுது சிறப்பான பலன்களை தருவார்கள். சரி, இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ராகு கேது தசைகளுடைய அமைப்பை நம்ம பார்த்தாச்சு. வக்ர கிரகங்கள் அப்படின்னா என்ன, முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாக ஏதோ ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு செவ்வாய் இருக்கார், ஒன்று கோடு போட்டிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன கோடு இருக்கும். அல்லது நமது முந்தைய காலத்தில் வந்து வக்கரம் அப்படின்னு எழுதி ஒரு அடைப்பு குறிக்குள்ள வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரு கிரகம் வந்து வக்கரமாகி நிற்குது, அதனுடைய குணத்தில் கெட்டு நிற்குது அப்படின்னு அர்த்தம். அதனுடைய குணத்தில் கெட்டு நிற்குது, என்னுடைய இயல்பில் இருந்து மாறி இருக்கேன் அப்படின்றது. நான் ஒரு இயல்பு இருக்கேன், அந்த இயல்பில் இருந்து மாறி இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்றத உண்மை. பார்த்தா வெளியே பார்த்தா நல்லவேன்பா, உள்ளுக்குள்ளே மட்டும் அவங்ககிட்ட வாயை மட்டும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாரை வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி பார்த்தா வெளியே வெள்ளை சொல்லையாக இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், பார்க்குற கால் நல்லா இருக்கானே, டக்குன்னு சூப்பராக இருக்கானே. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவங்ககிட்ட கொடுத்துட்ட வாயை மட்டும் கொடுத்துப்பாரு, அவன் என்ன பண்ணுவான் பாரு, அவனுடைய இயல்பு என்னன்றது தெரியும் அப்படின்றது தான் வக்ரம் அப்படின்றது. தனது நிலையில், தனது குணத்தில், தனது சூட்சுமத்தில் மாறி இருக்கக்கூடியது, தன் நிலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த வக்ரத்தினுடைய நிலைப்பாடு. பொதுவாக ஒரு கிரகத்தை போட்டு அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு கோடோ அல்லது வா அப்படின்ற எழுத்து எழுதி ஒரு அடைப்பு குறிக்குள்ள போட்டிருந்தால் வக்ரம் அப்படின்றது அர்த்தம். இந்த வக்ரம் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது 2 வகையாக வரும். அதாவது வந்து பூமி வட்டப்பாதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள், பூமி வட்டப்பாதைக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய வக்ர அமைப்பு. இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. கிரக வக்ரம் அப்படின்றது வந்து எப்படி ஆகும், அந்த வக்ர கிரகங்களுடைய அமைப்பில் சூரியனுடைய நிலையை கண்டு நம்ம எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் முதலே போயிட்டுருக்கு. வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த இதில் வந்து பூமி வட்ட பாதைக்குள் உள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, புதன் சுக்கிரன். வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, செவ்வாய் குரு சனி. அப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படி வக்ரம் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதனால் இதை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போயிடலாம். இந்த உள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் இவங்க வந்து சூரியனுக்கு பின்னாலிருந்து சூரியனை நெருங்கி போய் அஸ்தங்கமாகி சூரியனை தாண்டி அந்த பக்கமாக போகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து 48 டிகிரி வரைக்கும் போயிடுவார், ஒரு ராசி தள்ளியே போயிடுவார். இப்போ சூரியன் இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த சூரியனிலிருந்து சுக்கிரன் வந்து இது வரைக்கும் வரக்கூடிய ஒரு ரைட் சவுண்டே வரும். கிட்டத்தட்ட 48 டிகிரி வரைக்கும் ஒரு ராசி தாண்டியே போயிடுவார். அப்போ இந்த ராசி தாண்டி போயிட்டு இவர் வந்து இந்த ராசியிலிருந்து தாண்டி போனதுக்கு பின்னால் இந்த சூரியனோடு சமவட்ட பாதையில் வந்து அந்த நீள்வட்ட பாதையில் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பின்னோக்கி நகர்வாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சூரியனை தாண்டி இந்த பக்கமாக வரும்பொழுது வந்துட்டு அஸ்தங்கமாக இந்த பக்கமாக வந்ததுக்கு பின்னால் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு
சூரியனை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. இந்த சூரியனை நோக்கி போகக்கூடிய அமைப்பு தான் வக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இப்படி இருந்தது அப்படின்னா இப்போ இந்த சுக்கிரன் வந்து ஒன்று இந்த ராசிக்கு போயிடுவார், அல்லது சூரியனோட நெருங்கி போகக்கூடிய அமைப்பில் கூட இருப்பார். இதே மெத்தடில் தான் புதனும். ஆனால் புதனுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு அப்படின்னா, ஒரே ஒரு ராசி மட்டும் தான் தாண்டுவார். ஒரு 28 டிகிரிக்குள்ள தான் போவார் வெளியே, அந்த ராசியை தாண்ட மாட்டார். இது மூணுமே முக்கூட்டு கிரகங்கள், பூமி வட்டப்பாதைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. அதிகப்படியாக வெளியே வரும் பொழுது அந்த வெளியே வரக்கூடிய அமைப்பு வந்து உள்ளே போகக்கூடிய அமைப்பு தான். எல்லா கிரகங்களுக்குமே இது வந்து ஒரே ஒரு கோட்பாடு தான். அதில் வந்து இது என்ன ஆகும்னா, சூரியனை தாண்டி வெளியே வந்து இதுவாக போய் வக்ரமாகிறது அப்படின்ற மாதிரி அமைப்பில் அது தெரியும். அப்போ இந்த அமைப்பில் வந்து புதனுக்கும் இப்படி ஒரு அடைப்புக்குரிய அல்லது வா அப்படின்னு போட்டுருவாங்க. இதுதான் வக்ரம். இந்த சுக்கிரனும் புதனும் வக்ரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய், குரு, சனி இவங்க வக்ரம் அடையிறது அப்படின்றது வந்து இதுக்கு வந்து சூரியன் இவங்களை சுற்றி போகிற மாதிரி ஒரு மாயை தோற்றம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா சூரியன் வந்து நிலையானது. இந்த குருவும் செவ்வாயும் சனியும் அப்படின்றவங்க வந்து சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. இப்போ இவங்களுக்கு வந்து குரு இங்கே இருக்கார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூரியனை இங்கே இவர் வந்து வக்கரப்படுத்தியிருப்பார். பொதுவாக ஒரு 125 அல்லது 130 டிகிரியை தாண்டி சூரியன் வெளியே போகும் பொழுது, இப்போ நான் வந்து நம்ம ராசி கட்டத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சூரியனை நகர்த்துறோம். நம்ம நிலையாக இருக்கக்கூடிய சூரியனை நம்ம நகர்த்துறோம். அதுக்கான ஒரு விஷயங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ இன்னொரு விஷயமா போட்டு தான் தெளிவாக கொண்டு வரணும் உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம வந்து ராசி கட்டத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வக்ரம்ல எப்படி இருக்க முடியாது. இப்போ குரு இங்கே இருக்கார், நீச்சமான குருவாகவே இருக்கார். இப்படியே வச்சுக்கோங்க, இவரை வச்சே பாடத்தை எடுத்துருவோம். இப்போ 1 2 3 4 5 இங்கே சூரியன் வந்து இங்கே ஒரு 15 டிகிரிக்குள்ள வரும்பொழுதே வக்ரமாக ஆரம்பிச்சிருவார். அப்போ இங்கே குரு வந்து இங்கே வக்ரமாயிருவார். சூரியன் வந்து 6வது ராசிக்கு வந்துடுவார். 7வது ராசிக்கு வரும்போது அதிவக்ரம், 8வது ராசிக்கு வரும்போது வக்ர நிவர்த்திக்கு போயிட்டு இருப்பாரு. 9வது ராசிக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகி யூஸ்வலாக அவருடைய அமைப்பு பேர் நீச்சமாயிருவார். இப்போ 5வது ராசியிலிருந்து வெளியே போகும்போது சூரியன் தள்ளிட்டே போகும்போது இங்கிருந்து 8 9 இந்த ராசிக்கு வரும் வரைக்கும் இது வந்து வக்ரம், அதிவக்ரம், வக்ர நிவர்த்தி, யூஸ்வலாக எப்போ போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இங்கே இருப்பார். இங்கே இவர் வந்து இந்த ராசி, அதாவது இந்த ராசி இந்த கிரகத்தை வச்சு நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். இப்போ மீன லக்னம், மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 10 குடையவனமாகவும் இருக்கார். இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சூரியனுடைய அமைப்பை பொறுத்து இந்த ஜாதகர் எந்த மாதத்தில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஆடி மாதம் பிறக்கிறார் இவர். இந்த ஜாதகருக்கு வந்து ஆடி மாதம் சூரியன் வந்து இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். இங்கே இருக்கும்போதே வக்ரம் தான், இங்கே இருக்கும்போது அதிவக்ரம். ஏன்னா இங்கே லக்னாதிபதியாக போயிடுறார். அதே ஆடி மாதத்தில் பிறந்தாலும் ஒரு பலன் உண்டு, ஆடி மாதத்தில் பிறந்தாலும் ஒரு பலன் உண்டு, ஆவணி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் உண்டு. அதே மாதிரி ஆவணி முடிஞ்சு புரட்டாசி மாதம் பிறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் உண்டு. இந்த 5 மாதங்களில் பிறக்கக்கூடிய இந்த குருனுடைய அமைப்பில் ஒரு வருஷம் இங்கே இருக்கார் இல்லையா, ஒரு வருஷம் இருந்து அங்கே பயிற்சியாகி நீச்சமுமாகி நீச்ச வக்ரமாகி, நீச்ச வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதி நீச்சமாகும் பொழுது செயலிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்திரமான ஒரு சிந்தனை இல்லாது, ஸ்திரமான முடிவெடுக்க முடியாது, தன் இயல்பிலிருந்து கொஞ்சம், அதாவது வந்து ஒரு பார்க்க ஒரு 6 அடி வாட்ட சாட்டமாக இருக்காரு, இவர் வந்து கொஞ்சம் கம்பீரமான ஆள் அப்படின்னு நம்ம போய் பக்கத்தில் போனோம்னா கொஞ்சம் விலகி போவார், கோழையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி கெட்டாலே ஆன்ம பலம் கெட்டு போயிடும் இல்லையா. இப்போ அந்த ஆன்ம பலம் கெடும் பொழுது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தாறுமாறாக சிந்திக்கிறது, தெளிவான முடிவெடுக்க முடியாமல் ஒரு அமைப்பில் இருக்கிறது. அதாவது வந்து பிறப்பு உருவத் தோற்றத்தில் வந்து ஒரு வித்தியாசமான உருவத்தை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. குரு நடப்பு பொதுவாக வந்து கொஞ்சம் புஷ்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு. சல்லுன்னு குறைஞ்சிருக்கும், உடம்பு குறைஞ்சிருக்கும். பார்த்தா மீன லக்னமாக இருக்கும், உடம்பெல்லாம் குறைஞ்சிருக்கும். தனுசு லக்னமாக இருக்கும், உடம்பு குறைஞ்சிருக்கும். தனுசு லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போய் நீச்சமான உடனே தனது சம்பாத்தியத்தில் வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாதிபதி நீச்சமான உடனே ஒன்று கொஞ்சம் அப்பாவுக்கு சிரமமாவோ அல்லது தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது இவருக்கு உடல் ரீதியாக 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதி போயிட்டு நீச்சமாகிறது அப்படின்றது வந்து குரு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த வெரிகோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் அந்த குரு தசையில் வரும், சிரமத்தை கொடுத்துரும். இதுவும் ஒரு 6வது தசையாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அதாவது அந்த வெரிகோஸ் எல்லாம் வந்து வியாதி அப்படின்றது வந்து அதிகமாக பல்கி பெருகி தெளிவான முறையில் அந்த ஜாதகரை வந்து ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் இதே வக்ரமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சிரமங்களை தராது. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது
வக்ரமான குரு இவருக்கு தேர்ச்சியான பலன்களை, நல்ல அனுபவமான பலன்களை, தெளிவான சிந்தனையை, அழகான வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை தர கடமைப்பட்டவராக இந்த குரு செயல்படுவார். சூரியனுடைய நிலை பொறுத்து இந்த வக்கரத்தை எடுக்கணும். சூரியன் செவ்வாய் குரு சனிக்கு 5ஆம் இடத்தில் நகரும் பொழுது கிட்டத்தட்ட 4 3 12 120 ஒரு 150 டிகிரிக்கு அந்த பக்கமாக போகும்போது, இந்த கிரகத்திலிருந்து 150 டிகிரிக்கு அந்த பக்கமாக சூரியன் நகர்றார் அப்படின்னா வக்கரமாயிடும். தனது குணக்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1-10 கூடியவராக இருக்கார். அந்த 1-10 அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியாக தானாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை. எப்போவுமே பயத்தில் இருப்பாங்க. குறுகிய மனம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்களால என்ன செய்யணும், என்ன பண்ண முடியணும், என்ன முடிவு எடுக்கணும், அடுத்த முடிவு எடுத்து குருன்றதை வந்து 10 பேருக்கு யோசனை சொல்கிறேன், 10 பேருக்கு புத்திமதி சொல்கிறேன். அவனே கெட்டு இன்னுமே வாழ்க்கை முழுவதுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படித்த படிப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. 4 PhD வாங்கியிருப்பான். அந்த PhD உதவாத PhDயாக இருக்கும். ஆனால் கனவுலகத்தை மேந்துட்டு இருப்பார். அவரை போல் மேதை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரக்கூடிய லக்னாதிபதி நீச்சமாகும் பொழுது அதேமாதிரி 10 கூடையவனாக இருக்கான். மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 10 கூடையன் 11 இருக்கக்கூடிய ஒரு லாபம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் போய் உட்காடுறான். நல்ல வருமானத்தை கொடுக்கணும், லாபத்தை கொடுக்கணும், சம்பாத்தியத்தை கொடுக்கணும். நீச்சமாயிடுறான். செயல் இழக்கிறது. அப்போ தன்னுடைய தொழிலேயே தான் விருத்தி அடையக்கூடிய ஒரு வன்மையை கொண்ட ஜாதகராக இருக்கும் பொழுதும் தொழில் இவருக்கு வந்து கை கொடுக்கிறது. அப்போ அது வக்கரமாகிறது. வக்கரமாகும் பொழுது இந்த 10ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறது. இந்த இடத்துல நீச்சமாகிறது. நீச்சமாகக்கூடிய கிரகம் அவர் வக்கரத்துக்கு மட்டும் தான் கேட்டிருக்காரு. நம்ம நீச்சமாக்கி அதை வக்கரம் பண்ணுவோம். அப்போ வக்கரமாகும் பொழுது தெளிவான ஒரு மனநிலையும் தெளிவான தொழில் சிந்தனையும், மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி அவருக்கு கீழே ஒரு 1000-5000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு வந்து கொண்டு வந்து கொடுக்குறார் வக்கரமாகும் பொழுதே. இது மாதிரி தெளிவான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இது சார் இது வந்து நீச்சமாகி வக்கரமாக இருக்குது சார். ஒரு கிரகம் நீச்சமே ஆகலை, ஆட்சியும் இல்லை, பொதுவாக ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கிரகம் வந்து வக்கரமாயிருது சார். அதற்கு என்ன பலன்? அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எந்த கிரகத்தை போட்டாலும் நமக்கு வந்து ஆட்சி வந்து இங்கே இடத்துல சுக்கிரனை போட்டால் ஆட்சி வந்துடும். சரி, இந்த இடத்துல வந்து வேற ஒரு கிரகத்தை போடுவோம். இங்கே சூரியன் இருக்கார், இங்கே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் வக்கரமாயிடுறார். இவர் தசை நடத்துகிறார். இவருடைய தசை வந்து 16 வருஷம். நீச்சமாகி வக்கரமாகும் பொழுது நல்ல பலன்களை தர வல்லவர். இங்கே வந்து அஷ்டமஸ்தானத்தில் 7 கூடையர் போயிட்டு புதன் வக்கரமாகி 8ஆம் இடம் அப்படின்றது வந்து செயல்பட்டு 17 வருஷம் ஒரு தசையை நடத்துகிறார். இங்கே புதனை, அதாவது சூரியனை நெருங்கக்கூடிய புதன், இங்கே சூரியனை நெருங்கக்கூடிய புதன். ஏன்னா இது வந்து வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு நம்ம வந்து பலனை சொல்லியாச்சு. உள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு பலனை சொல்லணும்ல. அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, மீன லக்கணத்துக்கு பாதகாதிபதி 8ல் போய் மறைஞ்சிடுறார். அவர் வக்கரமாகிறார். கல்யாணம் ஆகும். வீட்டுக்காரம்மாவோட சண்டை கட்டிட்டு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 7 கூடையன் வந்து வக்கரமாயிடுறாரு. மீண்டும் மீண்டும் சண்டையாக இருக்கும். சில நேரங்களில் பிரிவை கொடுக்கும். அந்த பிரிவு வந்து விவாகரத்து வரைக்கும் போகும். மீண்டும் மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ல் சூரியன் இருக்கார். ஏன்னா வந்து இதை தாண்டி போய் அவர் வக்கரமாக முடியாது. ஒன்று இங்கே வந்து அஸ்தங்கமாகணும். அஸ்தங்க தோசத்துக்கு பக்கத்துலேயே வந்து வக்கரமாயிடணும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே அஸ்தங்க தோசத்தில் வந்து வக்கரமாயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இந்த கலஸ்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஸ்தங்க தோஷத்தில் ஆதித்ய யோகத்தில் வந்துடுது. ஆனால் இவர் இங்கே போயிட்டு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுபகிரகமாக தனித்து நின்று வக்கரமாயிடுது. அப்போ நமக்கு பாதகாதிபதி அப்படின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல போய் மறையிறது நல்லது. ஆனால் அவர் வக்கரமாகும்போது மீண்டும் திருப்பி என்ன பண்ணுவோம்னா, 7ஆம் இடத்திற்கான பலன்கள் என்னவோ அதை பூரா செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ சமுதாய சிந்தனை இருக்காது. சமுதாயத்தில் எதிர்நோக்கு இருக்கும். அது சிரமத்தை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இப்போ ஒரு சின்ன ஒரு டிவி ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த மனுஷன் வந்து பிறந்தது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கா இல்லை படிப்பினைகளை படிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறார். அவர் சொல்லிட்டு இருக்கார், 6ஆம் அறிவு அப்படின்னு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த கர்மாங்கிறது ஒன்று தெரியும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அது அந்த 6ஆம் அறிவை தொலைத்த மற்ற 5 அறிவு ஜீவன்களிலிருந்து ஓரறிவு ஜீவன் வரைக்கும் இந்த கர்மாங்கிறது என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய சிந்திக்கிறோம். நம்ம தான் யானைக்கு யானைன்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு யானைங்கிறது அது தெரியுமா? அது தெரியாது. நாம் யானைங்கிறது அதுக்கு தெரியாது. அப்போ கர்மாவை கலைக்கக்கூடிய அதை கழிக்கக்கூடிய ஜீவன்கள் அது அல்ல.
நமக்கு தான் அந்த கர்மாவும் வரும், நமக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும். நம்ம தான் வாழ்க்கையில் உலக இயலில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை சந்திக்கணும், நல்லதை சந்திக்கணும், கெட்டதை சந்திக்கணும், மன வருத்தத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாமே இந்த கிரகங்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் தசை நடத்தும் பொழுது அது கண்டிப்பாக சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசையாகவே இருக்கும். இது கிரகங்களின் அமைப்பை பொறுத்து வக்ர கிரகங்கள் எந்த பாவகத்திற்கு உரியதோ அந்த பாவகத்திற்கு எந்த பாவகத்தில் சென்று அமர்கிறதோ அங்கே உட்கார்ந்து வக்ரமாகும் பொழுது இந்த தாறுமாறான பலன்களை செய்ய கடமைப்பட்டது. இந்த குரு 10 குடையவராக இருக்காரு. இந்த 10 குடையவர் வந்துட்டு நல்ல தொழில் செய்யக்கூடியவர். 11ஆம் இடத்துல போய் நீச்சமாய் வக்ரமாகக்கூடிய கிரகம் நல்ல பலனை தருகிறது. 7ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அந்த 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு நின்றுதான் பிரச்சனை கிடையாது. பாலகாதிபதி மறைஞ்சு போயிடுறாரு, பிரச்சனை கிடையாது. ஒருவேளை சூரியன் இங்கிருந்து வக்ரமானாலும் பிரச்சனை கிடையாது. சூரியன் இங்கிருந்து வக்ரமாகும் பொழுது கெடுபலனை தருவார். அப்போ ஒரு இடத்துல வந்து கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து வக்ரமான கிரகமாக இருக்கும் பொழுது அது தனது புத்தியில் சிரமத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். இது பொதுவாக வந்து எத்தனாவது தசையாக வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி காலத்தில் நமக்கு பொதுவாக வந்து ஒரு 50 வருஷம் 55 வயசு 60 வயசுக்கு மேலே இந்த வக்ர திசைகள் வந்துன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதே அட்டமாதிபதி வக்ரமாயிடுறார், இங்கே சுக்கிரனாக இருக்கார், அதே மீன லக்னம் சுக்கிரன் இங்கே வக்ரமாகிறார். வெளிநாட்டுக்கு சென்று நிறைய பொருள் ஈட்டி மீண்டும் திருப்பி கொண்டு வருவார். இந்த சுக்கிர திசையில் சொந்த நாடு வந்து அவருடைய வாழ்க்கையை துவங்கி வீடு, வண்டி, வாகனம், நிலபுலன், மனைவி இவங்க எல்லாமே ஒரு 20-25 வயசில் வந்து அவர் கேது தசையிலையோ அல்லது புதன் தசையிலையோ வெளியே போயிடுறார். நல்லா சம்பாதிக்கிறார். புதன் தசையில் ஒரு 10 வருஷம், ஒரு 7 வருஷம் வந்து கேது தசையில். இப்போது புதன் தசையில் ஒரு 10 வருஷம் அப்படின்றது வந்து அதற்கு முந்தைய தசை அப்படின்றது வந்து சனி தசையில் ஒரு 20 வருஷத்தில் போகிறான்னு வச்சுக்கோமே. சனி தசை முன்னால் வந்து குரு தசையிலே போயிடுறார். சனி தசையில் வந்து படிக்கிறார். புதன் தசையில் வெளிநாடு போகிறார். கேது தசையிலையும் வந்து வெளிநாட்டிலே இருக்கார். சுக்கிர தசை, சுக்கிரன் வக்கரமாக இருக்குது. தனது நாட்டுக்கு வந்து தனது பூர்வீகத்தில் வந்து அவர் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வார். இங்கே ஆட்சி சுக்கிரனாக இருக்கார், அவர் வக்கரமாக இருக்கார். 8 கூடையவன் 8லேயே இருக்கார். அந்த அஸ்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளை அவர் நிறைய செய்வார். அப்போ இங்கே கல்யாணமாகிறதும் இந்த புதன் தசையிலே அவர் கல்யாணம் ஆயிரும். இங்கே விட்டுட்டு போயிருப்பார். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவார். அவருடைய மொத்த சொத்தையும் அங்கேருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து இங்கே நல்ல முறையில் செட்டில் ஆகிப்பார். அல்லது கல்யாணம் முடிஞ்ச கையோட மனைவியோ அல்லது கணவனையோ கூட்டிகிட்டு வெளிநாடுகளுக்கு போவாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு மீண்டும் போதும் சம்பாதிச்ச வரைக்கும் போதும் நம்ம போய் நம்ம நாட்டில் போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல சுக்கிரன்றது வக்கரமான இந்த மாதிரியான ஒரு பலன்களை தெளிவாக 20 வருஷத்துக்கு அருமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக சுக்கிரன் இருப்பார். அப்போது ஒரு கிரகம் வக்ரமாகும் பொழுது கெடு கிரகமாக இருந்தால், பாவ கிரகமாக இருந்தால் தனது காரகத்துவத்தையும் தனது பாவக காரகத்துவத்தையும் அது கெடுதியான பலன்களை தர மறுக்கும். சுப கிரகமாக இருந்து வக்ரமாகும் பொழுது இங்கே வக்ரமாகிறது வந்து நீச்சமான கிரகமாக சுபகிரகமாக இருந்து நல்ல பலனை தருது. அந்த கிரகம் நீச்சமடையாமல் இருக்கும் பொழுது வக்ரமாச்சு அப்படின்னா தனது சுப பலன்களை தர கடமைப்பட்டதாக, அதாவது தர முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அந்த கிரகங்கள் வந்து தசை நடத்தி முடிக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.